முன்னாடி வச்சு பெரியவாரி அசிங்கப்படுத்துறா எல்லாரும் எதுக்கு அசிங்கப்படுத்துவான் ஏன்னா நீ பெரிய வர்ற அசிங்கப்படுத்துற நீ நான் ஒரு நேரம் போல என்ன வயிற்றுல அடிக்கிறேன் அப்புறமேட்டு என் தம்பி வந்தானே எங்க அடிப்பான்னு சரியா எங்க தவறா பேசாதீங்க யாரு என்ன சொல்லிட்டேன் என்ன பார்த்து பெரிய வேலைன்னு பேசுறேன் எங்க வயசுல பெருசாதீங்க அதனால உன்னை விட்டு நான் பெருசாக்கிறேன்னா ஏன் வயசு நீ தான் உயரமா குச்சின்னு சொன்ன உன்ன எங்க உனக்கு எனக்கு வயசு என்ன வயசு 18 48 ஏங்க எனக்கு இப்பதான் 16 முடிச்சு 17 தொடங்குது ஏன் தொடங்குது மடக்கி வை அப்படியே பேச முடியாது மடக்குது ஏன் பேச முடியாது சரிங்களா எப்பா ஐயா என்னது எப்பாவா அப்பா அப்பா உதட்டு ஒட்டணும் அப்போ எப்பா ஐயோ எப்பா நான் என்ன சொல்றேன்னா நான் இந்த காட்சிக்கு வந்தா நீ எதுக்கு புலம்புற நான் புலம்புறாங்க அதெல்லாம் வச்சுட்டீங்க எல்லாம் சேர்ந்து கட்சியில அது ஒட்டிதான் மண்ணால உண்ணும் ஐயோ அவரை பேசாதீங்க எப்பா எனக்கு ஒரு ஆசை எப்பா என்னவோ சரி சொல்லு என்ன ஆசை தெரியுமா என்னப்பா சரி அப்புறம் அவருக்கு யாரு தெரியுமா தெரியுமா என்னுடைய சித்தப்பா சித்தப்பா ஆமா சரி விடு எனக்கு ஒரு ஆசை என்ன சொல்லு என்ன ஆசை தெரியுமா என் வரல ஆகி போகணுமா ஏதோ சொல்ல வந்தனா நீதான் ஏத்துக்கிற அப்பா போட்டிக்கிறா அதெல்லாம் இருங்க அது வந்து எப்படி தெரியுமா முன்னாடி மறுபடியும் பிடிச்சிக்கிறா நான் ஒருத்தர் காதலிக்கிறேன் ஐயா காதலா தெய்வமே கால விழுமா கால விழுவே என்னப்பா நான் ஒரு 10,000 ரூபாய் எங்கன்னா கடை வாங்கியாவது தரேன் அப்பா அவனை இசுங்க ஏன்னா ஓடிடு என் கடையில 10,000 ரூபாய் ஆகாது மினிமம் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆமா அதான் என்னால முடியாது ஏன் பெத்த கடைக்கு ஒரு 50,000 போட தேவையில்ல 50,000 ஒரு ரூபாய் 2 ரூபாய் விற்று 50,000 போறேன் 59,000 ஆகி போச்சு நீ ஒரு சவரம் அதனால 25 சவரம் காப்பான் எவன் பண்ணா ஜாலியா இருக்கு யாரு பண்ணா தாலியா இருக்கும் அர்த்தம் வராங்க இரு சில பேர் ஈர போண்டா வேற காட்டணும் ஓய்வு ஓட்டுறானா கேட்கண்டா செய்வா அதை ஓட்டுறான்னு பாருங்க அப்புறமா பார்த்தா 100 எடுத்து ஓடிடுறாங்க அப்பா எங்களை ஏதோ போங்களாம் 40 போங்களாம்டா ஏடா நீ நல்லா இருப்போம் ரோட்டில் போகிற கூட நல்லா இருப்பான் அவனை வேற வச்சு போடுறாங்க இவங்க என்ன பண்ணுவா நானும் கெட்டு கிடக்குது டிராஃபிக் ஜாமி அவங்க சொல்லி அந்த கேட்க போகிறாங்க சரிங்க வா அப்பா அதுக்கப்புறம் இன்னொன்னு நம்ம பக்கத்து வீட்டு அந்த சாரம்மா அவ தேவை அவங்க பொண்ணு இருக்கிறாள்ல அவ அது மேல தேவை அவரு இருக்கிறாள்ல காங்குலி பூந்தி லட்டு எல்லாம் எடுத்து வந்துக்கிறாங்க வச்சிருப்பாங்க அவ கேட்டா அவங்க அப்பா செத்துட்டாரா சரி அதுக்கு என்ன அதனால தின்னுட்டு இருக்கா அப்பா சாவப்பா அப்பா நீ செத்தா சாப்பிட முடியாது செத்தி பலகாரம் சாப்பிடணுமா என்னப்பா இல்லப்பா இப்பயும் புலம்புறீங்க பரவாயில்ல இருக்கா சரி சரி எதுக்காக அடிச்சு ஒன்னு எதுக்காச்சுன்னு போய் சொல்றோமா நம்ம இருட்டுல நடக்குது அப்படிங்க இலவசமாக பிறந்த நாள் விழா ஆமா ஆமா அவங்க பாத்ரூம் போய்க்கிறாங்க ஆமா ஆமா இந்த நாட்டு தளபதிக்கு வெற்றி விழா தளபதி எங்க இருக்காரு தளபதியாரு போ 3 மாசம் ஆயிடுது என்னங்க நீங்க அவர் பாசிட்டாரு அதோடு இந்த நாட்டுக்கு சுதந்திர தின விழா 30 விழா அப்படிங்க ஜாமான் ஏங்க எதுமான் அவரு அதுதான் சொன்னேன் அவர் மாதிரியா பாப்பாரு எப்படி தெரியுமா இருக்கின்றாரு அந்த திருவண்ணாமலை கோபுரம் எப்படி கம்பீரமாக இருக்கின்றதோ ஆமா அதே போல இருக்கிறாரு அவர் அறிமுகப்படுறார் ஏங்க அவன் காவல்கார பையன் சொல்லுங்கம்மா என்ன செய்யறமா சொல்லுங்க அவன் காவல்கார பையங்க அவன் பேசே நம்மளுக்கு வேணாம் இவர் யார் தெரியுமா மோகன்றார் பேராரசர் முடியே நட்டுன்னு இருக்கு அதனால சிறப்பா ஆடு அப்படி ஆடு சின்ன நாள்கள் வந்தாங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா கருமா அதிகமா இருப்பாங்க அப்பா கொடுத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் அதுக்கு நல்லா பிடிக்காது நல்லா நீட்டா கொடுத்தீங்கன்னா அது பிடிச்சிட்டு அவ்வளவுதானே வசதிக்கு நான் அப்படியே தரேன் சுப்பிரமாதம் ஆடு கமா
என்னை பாசமா பெற்றெடுத்த தந்தைக்கு பிடிக்கும். என்ன அன்பா கட்டி பிடிக்கிறாரு. நீங்க தவறான எண்ணத்துல அப்ப உன்னதான் அன்பா கட்டி பிடிக்கிறேன். இப்ப நான் பல்லுகள் எல்லாம் கடிக்கிறேன். இல்ல கொஞ்சம் நார்மலாவது சரி போமா ஏற்ற மணிக்கு ஏத்துக்கோ சரி போய் போதா போதா எங்கன்னா ஒரு மண்ணு மனம் போச்சு எப்படி போடக்கூடாதா நான் பாத்ரூம் போற மாதிரி உட்காந்து என்னங்க அப்படி ஒதுக்கிறீங்க? இதை கூட்டு வாங்க ஒண்ணா என்னங்க கூப்பிடுமா நைஸா கூப்பிடுறீங்க, இப்படி எட்டி ஒதுக்கிறீங்க. அப்படிதான் கூப்பிடுவோம் வெள்ளமா கூப்பிடுறீங்க, அப்புறம் எட்டி ஒதுக்கிறீங்க. அப்படின்னா வச்சு மா சின்ன ஒரு மாதிரி ஒன்று கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவோம் அனைவரையும் வாழ்த்துக்கள் வந்தா பொண்ணு மாதிரி இருக்கிறியா? ஆமா அப்பா எனக்கு தெரியலையா? தெரிஞ்சு நான் இப்பதான் பாக்குறேன். ஆமா வளர்ந்துட்டல்ல. அவங்க ஓத்தா எங்க ஆளுங்க வீட்டுல வேலை செய்திருக்காங்க. வீட்டுல வேலை செய்யறாங்க. ஆமா வேலை செய்யற கம்யூனிட்டி இங்க நின்னுறாங்க. பூரி சுட்டிருக்காங்கப்பா. பூரி கட்ட நான் வச்சுக்கிறேன். அவன் எந்த கட்டு வச்சு வாங்கினா சொல்லாங்க. ஐயோ பெரிய கட்டியா இருக்குமே. எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஐயோ இனிமே என் கட்டி தொட மாட்டாளா? தெரியாதுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? சரி பரவாயில்ல இருக்கு. அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். 30 ரூபா நடக்குது. ஆனா சிறப்பா ஆடிட்டு ஓன் வந்து வாங்கிக்கோ. அப்பா அவர் யாரு இங்க பார்த்து இருக்கு? பாட்டு பாயால பேசிக்கிறேன். ஐயோ நான் பாத்ரூம்ல பாக்கலப்பா. நான் வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்பா. அங்க கூட ஏத்துக்கிறாரு. ஆமா என்ன எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தானே சாப்பிட்டேப்பா. ஆமா என்ன வாங்கி கொடுத்தா? லாலிபப்புப்பா. லாலிபப் எப்படி சாப்பிட முடியும்? ஏப்பா நான் சாப்பிடுவேப்பா. எவ்வளவு லாலிபப் சாப்பிட்டவன் நானு. லாலிபப் சாப்பிட முடியாது. சாப்பிடா முடியும். ஐயோ நான் சாப்பிடுவேன். நீ பெரிய இன்னொன்னு வாங்கி தர சொல்லிருக்கிறேன். அண்ணா யாரோ கல்யாணம் சொன்னாங்க. அடுத்த வாரம் யாரோ கல்யாணம் சொன்னாங்க. அண்ணா கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த தேங்காய் திரு ஒரு மிஷின் ரிப்பேருன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த அம்மா ஆனப்புற பிரச்சனை கிடையாது. சேர்ல உட்கார வச்சுடுங்க. வாய் மட்டும் தாழ்த்து சொல்லிட்டு தேங்காய் சொல்லி பிரச்சனையே கிடையாது. ஆமா இன்னிலேருந்து அதான் புரோகிராம். நாடகம் முடிஞ்ச உடனே அந்த வேலை தான் ஒன்று இஷ்டம். எல்லா கல்யாணம் நான் தான் இஷ்டமா வந்தேன். பல்ல அப்படியா இருக்குது. காட்டா ஈன்னு காட்டு. நல்லா ஈன்னு காட்டு. பாரு எப்படி யாருக்கு தெரியும்? அவங்க அம்மா இன்னொன்னு வாங்கி தர சொல்லுப்பா அவரே. உண்மைதான். ஆமா அவ்வளவுதான். ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுங்க. அதுதான் ஓய்வு இருக்கும். என்ன வந்தியா? ஆமா மண்ணு இருக்கிறாரு. ஆச்சு வாங்கிப்போ. ஆடுக்கு என்ன ஆடிட்டு இன்னொரு நாளைக்கு தரேன். எவ்வளவு தருவியா?
என்னங்க சாப்பிடுறீங்க? இந்தா, அதை பார்த்துட்டு. இதுவா? இதோ உங்க ஆடலுக்கு பரிசு. ஏய், என்ன? சும்மா, கொசுரு. சும்மாவா? ஆமா. இது பத்தாதங்க. உள்ள ATM ல எடுத்துக்கோ. ஏடிஎம்ல எப்படிங்க எடுக்கணும்? காடு சொருவி எடுக்கணும். ஐயோ எனக்கு சொல்ல தெரியாது. நானு கேட்டேன் ரொம்ப. நீதானாங்க? ஆ. அவர் அனுப்புங்க. எப்படி இருக்கிறாரு பத்தியா? ஆ? அவரு. ஆமா. நீ சும்மா தாங்க. ஐயோ அவர் வேணாம். ஏன்னா? பீஸ் போடுங்க அவரு. ஏய், இது ஆ, வயிறு கட்ட. ஆமா. எல்லா வீட்டு வாசி உள்ள பழைய வயிறு கட்ட தான் இருக்கும். புதுசா போல் வச்சு போகுது. ஆ, வேற அவர் அனுப்புங்க. பட்டன் எடுத்து தருவாரு. பட்டுன்னு. ஆமா. என்னங்க ஓ, போயிட்டு வரட்டுமா? பாய். நான் இல்ல இந்து. இந்துவா? அது சொல்லுங்க. பாய் சொன்னேன். யோ, போய் வரேன். போயிட்டு வரேன். டாட்டா சொன்னேன். போய் போயிட்டு வரட்டுமா? எங்க நாட்டை எங்க ஊர்ல ஒருத்தர் போட்டான். எங்கன்னா மனான்னு நினைச்ச டாட்டா சொல்லிட்டு போவேன் தானே. ஓ சொல்லிட்டு வா டாட்டா சொல்லிட்டு போனோம். எங்க ஊர்ல திருவா நினைச்சு 2 பேர் விருந்தாளி வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க கொண்டாங்க, திருவா பார்த்தாங்க, மறுநாள் ஊருக்கு போறாங்க. வீட்டுல இருந்து போக சொல்ல எதுவுமே சொல்லல. பஸ் ஸ்டாண்ட் போய் உக்காந்தீங்கன்னா 1 மணி நேரம் பஸ் வரல. அப்பவும் எதுவும் சொல்லல. அப்பதான் ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. ஏறி உக்காந்து எங்க உட்காரணும், நம்ம உசாரம் நடு சீட்டு போய் உட்காரணும். இவங்க போனாங்க டிரைவர் சீட்டு பின்னாடி உக்காந்துட்டாங்க. அப்போது யாரா சொல்லணும்ல, அப்போவும் சொல்ல. டிரைவர் பஸ் கழிப்பு விடுறாரு. பஸ் வேகமா பறகுது. அப்பதான் வெளியில கை விட்டு டடோ எது ஒரு லாரிக்காரன் வந்தா கை நிக்க சொல்ல வந்தா நிறைய பேர் விட்டாம பஸ்ல ஏறணும்னே தான் கை விடுறது, காலை விடுறது. அதே போதான் சொல்லிட்டு போறான். அவ்வளவு இருந்து சொல்லிட்டு